வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாம் தனிச்சின்னத்திலே போட்டியிடுவதற்காக பிப்ரவரி மாதத்திலே தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம் செய்தும் கூட தேர்தல் ஆணையம் ஏனோ இன்றைய நாள் வரையில் இந்த நிமிடம் வரையில் நமக்கு தேர்தல் சின்னத்தை ஒதுக்கவில்லை. முதலில் மோதிரம் சின்னம் கேட்டோம், அது ஒரு கட்சிக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று சொல்லிவிட்டனர். பிறகு வேறு பட்டியல் கேட்டார்கள், அந்த பட்டியலில் நாம் முதல் விருப்பமாக வைரம் சின்னம் கேட்டோம். அது கிடைக்கும் என்ற உறுதியை தந்தார்கள். 2 நாள் கழித்து அதுவும் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். 3வதாக ஒரு பட்டியல் கேட்டார்கள். 3வது பட்டியலிலே முதல் விருப்பம் என்கிற அடிப்படையில் நாம் பலாப்பழம் சின்னத்தை கேட்டோம். 2 நாள் கழித்து அந்த சின்னமும் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு அளிக்க இயலவில்லை, 4வதாக ஒரு பட்டியல் அனுப்புங்கள் என்று கேட்டார்கள். 4வதாக ஒரு பட்டியல் அனுப்பியிருக்கிறோம். அதிலே முதல் சின்னமாக டேபிள் சின்னத்தை கேட்டு அனுப்பினோம். இன்றைக்கு 4-5 நாட்கள் ஆகின்றன. இடையிலே சனி ஞாயிறு வந்து விட்டது. இதுவரையில் அந்த சின்னம் ஒதுக்கப்படவில்லை. இன்றைக்கு காலையில் கூட பேசுகிற போது வேறு ஒரு பட்டியலை அனுப்புங்கள், அதை பரிசீலிக்கிறோம் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்போது காலையில் அதை ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருவதற்குத்தான் காலதாமதம். ஆக இந்த நிமிடம் வரையில் தேர்தல் ஆணையம் நமக்கென்று ஒரு தேர்தல் சின்னத்தை ஒதுக்குவதில் ஏன் தாமதம் செய்கிறது என்று விளங்கவில்லை. இதற்கு பின்னணியில் ஏதாவது அரசியல் கட்சிகளின் தலையீடு இருக்குமோ என்கிற ஐயம் இருக்கிறது. ஆனாலும் கூட அதை நம்மால் உறுதிப்படுத்த இயலவில்லை. இந்த நிமிடம் வரையில் தேர்தல் சின்னம் ஒதுக்கப்படாத சூழலில்தான் ஒவ்வொரு முறையும் நான் போட்டியிடுகிற தொகுதி அல்லாத பிற தொகுதிகளில் நாம் டெபாசிட் வாங்குவதே பெரும் போராட்டமாக இருக்கிற சூழலில் இந்த முறை நாம் அந்த தொகுதியையும் இழந்துவிடக்கூடாது. 2 தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டால் நமக்கு 29ஆம் தேதிக்கு மேல்தான் சின்னமே கிடைக்கும். அதுவரையில் நாம் காத்திருக்க முடியாது. அதன் பிறகு வெறும் 14 நாட்கள் தான் உள்ளன. இந்த 14 நாட்களில் நம்முடைய தோழர்கள் எந்த அளவுக்கு அந்த சின்னத்தை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று தெரியாது. நம்முடைய தோழர்கள் 24 மணி நேரமும் உழைத்தால்தான், அதுவும் 1 மாத காலமாவது உழைத்தால்தான், மிக பரந்த பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட 1800 வாக்குச்சாவடிகள், 2000 வாக்குச்சாவடிகள் கொண்ட தொகுதிகளும் இருக்கின்றன. அப்படி பரந்த நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் இந்த சின்னத்தை பொதுமக்களின் பார்வைக்கு எடுத்து சென்று இதுதான் எங்கள் சின்னம், இந்த சின்னத்தை மறவாமல் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பாக, வேகமாக, தொடர்ச்சியாக நம்முடைய தோழர்கள் எந்த அளவுக்கு பணியாற்றுவார்கள் என்பது கேள்விக்குறி. ஆகவே சிதம்பரம் தொகுதியில் இருப்பதைப் போல இந்த தொகுதியில் நமக்கு வாக்கு வங்கி திரட்சி என்பது உறுதிப்படுத்தப்படாத ஒன்று. சிதம்பரத்திலே நான் 99இல் போட்டியிட்டேன், 2004 போட்டியிட்டேன், 2009 போட்டியிட்டேன், 2014 போட்டியிட்டேன், இப்போது 2019 5வது முறை. கட்சி தலைவர் என்கிற முறையிலும் நான் 5 முறை தொடர்ந்து போட்டியிட்டேன் என்கிற வகையிலும் அந்த தொகுதியை பொறுத்தவரையில் அறிமுகம் என்பது மிகவும் இலகுவானது. ஆகவே அங்கு தனிச்சின்னத்திலே போட்டியிடுவதைப் போல விழுப்புரம் தொகுதியிலே நாம் அதே முடிவை இங்கு எடுக்க முடியாது. விழுப்புரம் தொகுதியில் இருக்கிற கள நிலவரம் வேறு, சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற கள நிலவரம் வேறு. இங்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அணிதிரட்சி என்பது மிக மிக சொற்பமாக இருக்கிறது. மேலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திருமாவளவன் என்பதற்கு இணையாக மக்கள் பெருமளவிலே திரண்டு வந்து வாக்களிப்பார்கள் என்று உறுதிப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட நாம் நிறுத்திய சட்டமன்ற பொதுத் தேர்தல்களிலும் சரி, நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களிலும் சரி, அவர்கள் பெற்ற வாக்குகள் என்பது மிக மிக சொற்பமாகவே இருக்கிறது. உதாரணத்திற்கு நடந்து முடிந்த மக்கள் நல கூட்டணியில் காட்டுமன்னார்குடி தொகுதியில் நான் போட்டியிட்ட போது அங்கே 48,000 சில்லறை வாக்குகளை நான் பெற முடிந்தது. ஆனால் பொதுச் செயலாளர்கள் 2 பேரும் போட்டியிட்ட தொகுதிகளில் 25,000 தாண்ட முடியவில்லை. இந்த யதார்த்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். எனவே விழுப்புரம் தொகுதியிலே வீம்புக்கு நாம் ஒரு தனிச்சின்னத்திலே நின்று அந்த தொகுதியை கட்டாயம் இழந்துவிட வேண்டும் என்கிற நிலையில் ஒரு முடிவை நாம் எடுக்க முடியவில்லை. தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு அங்கீகாரம் பெற வேண்டும் என்பது நம்முடைய முயற்சியாக இருக்கலாம். ஆனால் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு எல்லா தொகுதிகளிலும் நம்மால் வெற்றி பெற்றுவிட முடியும், கணிசமான அளவுக்கு நம்மால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்கிற அளவுக்கு இன்னும் பரந்துபட்ட மக்களின் நம்பிக்கையை, அவர்களின் ஆதரவை நாம் வென்றெடுக்கவில்லை என்கிற யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கியை கூட முழுமையாக நாம் இன்னும் அணிதிரட்ட இயலாத ஒரு சூழலில் யதார்த்த நிலையில் இருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முடிவை நாம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதில் தனிப்பட்ட முறையில் தோழர் ரவிக்குமார் அவர்கள்
விரும்பி அவர்தான் உதயசூரியன் சின்னத்திலே நிற்க ஆசைப்பட்டார் என்றெல்லாம் நம்முடைய தோழர்கள் கருதக்கூடாது. பல தோழர்கள் தலைமை அலுவலகத்தில் எப்போதும் என்னோடு நெருக்கமாக இருக்கிற தோழர்களோடு கலந்தாய்வு செய்து அதன் பின்னர் தான் இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த முடிவை எடுத்ததில் தனிப்பட்ட முறையிலே தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம், அல்லது திமுக கொடுத்த அழுத்தம்தான் நிர்பந்தம்தான் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். 2 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். சிதம்பரம் தொகுதியில் அது ஓரளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. விழுப்புரம் தொகுதியில் அந்த சாத்தியக்கூறுகள் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தே மிக குறைவாக இருக்கின்றன. இந்த நிலையில்தான் இப்படி மாறுபட்ட ஒரு முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். இது எந்த வகையிலும் நம்முடைய தகுதியை குறைத்து விடாது, நம்முடைய வலிமையை பாதிக்காது. 2 பேரும் வெற்றி பெற்றுவிட்டால் சுதந்திரமாக நம்மால் இயங்க முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். ஆனால் அதற்கு நான் கடந்த 10 ஆண்டு காலம் படாத பாடுபட்டு கட்சியின் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறீர்கள் என்பதை தயவுகூர்ந்து மாவட்ட பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் இந்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கக்கூடிய முன்னணி தோழர்களும் மனசாட்சியை தொட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்சியின் கட்டமைப்பை நாம் கிராம அளவில் மிகவும் வலிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாக்கு வங்கிகளை திரட்ட வேண்டும். வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் வாக்குச்சாவடி பணிக்குழுக்களை நியமிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பணிகளையெல்லாம் மிக வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஆற்றலுள்ள ஒரு இயக்கமாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, தோழர் ரவிக்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. ஒட்டுமொத்த கட்சியின் தலைமை நிர்வாகிகள் கூடி கலந்தாய்வு செய்து எடுக்கப்பட்ட முடிவு என்பதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 தொகுதிகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அந்தந்த இடங்களில் இருந்து பணியாற்ற வேண்டும். ஒட்டுமொத்தமாக தொகுதி முழுவதும் சுற்றுகிறேன் என்று காலத்தை விரயமாக்கக்கூடாது. மற்ற தொகுதிகளில் தோழமை கட்சிகளின் வெற்றிக்கு அரும்பாடுபட வேண்டும். சிதம்பரம் வருகிறேன், விழுப்புரம் போகிறேன் என்றெல்லாம் நீங்கள் திரண்டு வந்து அந்தந்த தொகுதிகளில் உங்கள் சொந்த தொகுதிகளில் பணியாற்றாமல் நீங்கள் அந்த வேட்பாளர்கள் அதிருப்தி அடையக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளக்கூடாது. தோழர்கள் அந்தந்த வேட்பாளர்களிடத்திலே கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் யார் நியமிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு வெறித்தனமான முறையிலே இறங்கி வேலை செய்ய வேண்டும். பணத்தை அவர்கள் கொட்டி இறைக்கட்டும், அதிகார துஷ்பிரயோகம் செய்யட்டும், எல்லாவற்றையும் தாண்டி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். மக்கள் அந்த வாய்ப்பை நமக்கு வழங்க காத்திருக்கிறார்கள். அதை நாம் நல்ல முறையிலே அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு தோழர்கள் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இடையிடையே உங்களை முகநூல் நேரலை மூலமாகவும் சந்திப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி நமதே, 40 நமதே. விழுப்புரம் சிதம்பரம் கட்டாயம் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.